ஹலோ ஒன் அண்ட் மெவின் வெல்கம் டு வாட்ச். ஸோ இன்னொரு என்ன பார்க்க போறோம்னா மிக்சர் எக்ஸ் இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஆர்யா கௌதம் கார்த்திக் வந்துட்டு நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு வந்து நம்ம மியூசிக் வந்துட்டு நம்ம திபுலினான் தாமஸ் தான் வந்துட்டு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி வந்துட்டு இந்த படத்தோட ஆரம்பத்தில் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருந்துச்சு. அதை பற்றி தான் எனக்கு தெரியும். இப்போ இந்த டீசர் வருத இப்போதாங்க இதை பற்றி நான் வந்துட்டு கவனிச்சேன். சரிங்களா? சரி, இதை பற்றி இந்த படத்தை பற்றி லிட்டரலி எதுவும் தெரியாது. என்ன வந்துட்டு கொஞ்சம் இந்த ஃபோட்டோஸ் வந்துட்டு அப்லோட் பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில். நம்ம ஆர்யாவோட லுக்கும் நம்ம சரத்குமார் சார் லுக்கும் வந்துட்டு நம்ம கௌதம் கார்த்திக் அவரோட லுக்கும் வந்துட்டு பார்த்தேன். ஸோ நல்லா இருக்க ஒரு மாதிரி ஒரு காப் த்ரில்லராக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு வாங்க நம்ம டீசர் பார்த்து தெரிஞ்சுப்போம். லெட்ஸ் வாட்ச் வித் கவுண்ட் ஆன் 3, 2, 1 கோ. பேஸ் ஆன் த லிஃப் உண்மை சம்பவமோ? நாட்டை பாதுகாக்கிறது நம்ம வேலை இல்லை, அது நம்மளோட கடமை. மஞ்சு வாரியரா? தொலைஞ்சு போன அந்த நியூக்ளியர் டிவைஸோட லொகேஷன் நம்ம எதிரிங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. இந்த டிவைஸை நம்ம செக்யூர் பண்ணலனா இந்தியாவில் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் ஒரு அட்டாக் நடத்தலாம். அவங்களை எப்படி நிறுத்த போறோம் மேடம்? எக்ஸ்போஸ் கஷ்டமான நேரங்கள்ல இந்த நாட்டை பாதுகாக்கிற ஒரு டீம் ஆஃப் ஸ்பைஸ். ஆக்டிவேட் them. Mr. X is in charge. I'll be here ready to barge. And those who can't hide, you better run. Becoming enlarged. Adrenaline's high. Every code in his eye. Watch me disarm it. Smash it back on the faces like they own it. Come on. நம்ம நாட்டுக்கே தெரியாம நாட்டை பாதுகாக்கிற சீக்ரெட் ஏஜென்ட். ஆனா நம்ம நம்பின அந்த ஏஜென்ட் நல்லவனா இருக்கணும்னு இல்லைல்ல. என் ஃபேமிலிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு, போக போக தெரியும். மனச பாடி மிஷின் லோடிங். ஓகே, ஆர்யா அப்படியே அந்த பிசிக்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கரெக்டான ரோல், ஒரு எக்ஸ்போஸ். லைக் வந்துட்டு இந்த படம் பார்க்க வந்துட்டு எக்ஸ்பெண்டபிள் மாதிரி இருக்குங்க. லைக் வந்துட்டு இந்த ஃபோர்ஸ் கண்டிப்பாக விஷுவல் வாய்ஸ் வந்துட்டு இந்த ஸ்டன் சீக்வன்ஸ் தான் வந்துட்டு ஹாலிவுட் ரேஞ்சில் அப்படி கம்பேர் பண்ணல. ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் வந்துட்டு சேஸாக இருக்கட்டும், இந்த ஸ்டன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அண்ட் நம்ம மியூசிக் சொல்லியே ஆகணும். நம்ம திபுலினான் தாமஸ் ஆக்சுவலி கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருக்கு அவரோட மியூசிக் ஸ்டைலே. ஏன்னா வந்துட்டு இது முன்னாடி நம்ம ஃபோக் கேட்டிருப்போம். லைக் இந்த பியர் சாங்கு என்னது ரிலீஸ் ஆச்சுல ரீசெண்டாக டிலிபர ராஜா. ஸோ ஃபோக்காக வந்துட்டு நல்லா இருந்துச்சு, மியூசிக் நல்லா இருந்துச்சு. பட் இது அப்படியே கான்ட்ராஸ்டாக ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. எப்படி சொல்றது, ஒரு மாதிரி மியூசிக்கே வந்துட்டு ஒரு மாதிரி கிராண்டா இருக்கு. லிட்டரலி சொல்ல போறோம் நல்லா இருக்கு. ஸோ படம் வந்துட்டு விஷுவலாகவும் மியூசிக்காகவும் நல்லா வரும் நம்புறேன். ஸோ காத்து பார்ப்போம். ஸோ கீழே நான் ஒரிஜினல் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம வந்துட்டு செக் பண்ணி பாருங்க. ஸோ சீன் நெக்ஸ்ட் சைனிங் ஆஃப். டேக் கேர், பாய்.